கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் பெரியவர், அவர் உன்னதர், அவர் மாறாதவர், அவர் அற்புதமானவர். அவரை தேடி வருகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர். அவரை ஆராதிக்கிற எல்லாரையும் அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறவர். அந்த தேவனை நாம் துதிப்போம், அந்த ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். தேங்க்யூ லார்ட். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. பாடுங்க. உம் நாமம் உயர்த்திடுவே, ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆமென். ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பமெல்லாம் சொல்லி பாடுங்க. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே.
ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். ஆவியோடும் நல் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா. ஓ ஜீசஸ், அவர் நமக்கு நிரந்தர ஆசீர்வாதங்களை தருகிறவர், நிம்மதியான வாழ்வை தருகிறவர், நித்திய பேரின்பத்தினால் நம்மை நிரப்புகிறவர். அல்லேலூயா. ஏன் அவர் செய்கிறது, அவர் தருகிறது எல்லாம் நிரந்தரம் சொல்றோம்னா, அவர் செய்ய நினைத்ததை ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது, தடை செய்யவும் முடியாது. அவர் கொடுத்ததை நம்மிடத்திலிருந்து ஒருவராலும் பறிக்கவும் முடியாது. அதனால தான் நமக்கு அவர் தருகிறது எல்லாம் பெர்மனன்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? அப்ப அந்த ஆண்டவரால் நான் உயரணும்னு இருந்தா கண்டிப்பா உயர்வேன். அந்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தணும்னு இருந்தா நான் கண்டிப்பா மேன்மையா இருப்பேன். என் எல்லைகள் அவர் விரிவடைய செய்வார்னா கண்டிப்பா அதை செய்வார். அதை யாரால் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. இதை நீங்க நம்புறீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆராதனையில் நீங்க கலந்து கொள்வதற்கு முன்பு வரைக்கும் இந்த நன்மை தடைப்பட்டு போச்சு, இந்த ஆசீர்வாதம் பறிக்கப்பட்டு போச்சு, இதை நான் எதிர்பார்த்து இது கிடைக்காம போச்சு, அல்லது இந்த சோ தான் இதை தடை பண்ணிட்டாங்க, இவங்க தான் இந்த அத்தனை இழப்புக்கும் காரணம், இப்படி எதையாவது நம்ம நினைச்சிட்டு வந்திருந்தா இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், நீங்க செய்ய நினைச்சது தடைபடல ஆண்டவர். நீங்க எனக்கு தந்ததை ஒருத்தராலும் பறிக்கவும் முடியாத ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். யாரும் உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியாது, யாரும் உங்க உயர்வை தடுக்க முடியாது. உங்களுக்கென்று கர்த்தர் முன் குறித்தது உங்களுக்கு தான், நிச்சயமா அது உங்களுக்கு தான். அதை நிச்சயமா நீங்க அனுபவிப்பீங்க, நிரந்தரமா அனுபவிப்பீங்க, முழுவதுமா அனுபவிப்பீங்க. அதை உங்க கையில கர்த்தர் தருவார். அதை பறித்து கொள்ள ஒருவரை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். தேவையில்லாத கலக்கம் வேண்டாம், தேவையில்லாத குழப்பம் வேண்டாம், தேவையில்லாத பயம் வேண்டாம். உயர்த்துவார். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சய நடக்கும், நிச்சய நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சய நடக்கும், நிச்சய நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன்
கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை எந்த கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அறிக்கிறேன். தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள், சுற்றி உள்ள கண்கள், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். ஒன் மோர் டைம். சுற்றி உள்ள கண்கள், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல ஆவியில நிறைந்து இன்னைக்கு குறைவோடு இருக்கிற உங்க வாழ்வை நிறைவோடு எல்லாருடைய கண்களும் காணும். தலை குனிந்து போன உங்களுடைய வாழ்வில் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பதை இனி எல்லாரும் காண்பார்கள். பலவீனமாயிருக்கிற உங்களை பலத்தோடு சுகத்தோடு எல்லாரும் காண்பார்கள். பொருளாதார நெருக்கடியில குறைச்சலோடு இருக்கிற உங்களை பொருளாதார ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றவர்களாய் எல்லாருடைய கண்கள் உங்களை காணும். உங்க வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கிறத நிறைய பேருடைய கண்ணு காணும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறது அநேகருடைய கண்கள் காணும். உங்க வீட்டுல திருமணம் நடக்கிறது அநேக கண்கள் காணும். சொந்த வீடு கட்டி நீங்க குடியேறுவது அநேக கண்கள் காணும். ஆண்டவருடைய நாமத்திற்காக சாட்சியாய் வாழ்கிறதை அநேகருடைய கண்கள் காணும். இழந்த நன்மைகளை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வதை
அநேக கண்கள் காணும். நீங்க வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் மறுபடி தலை நிமிர்ந்து இருப்பதை அநேக கண்கள் காணும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன். நிச்சய நடக்கும், நிச்சய நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் தேவனால் உயர்வேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சய நடக்கும், நிச்சய நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல உற்சாகமா ரபலகதரியம் கலரபா ஷபலரியம் கலரே லிகபரியா துரபோ ஷம்பலரதரபலபா லிபரதரபல ஷகதரபரகதன லிமரோ ஷந்தரதியந்தரே. ஆயக்காரர்களுக்கு தலைவனாயிருந்த சகைவ ஊர் அடிச்சு ஒலையில போடுறவனா ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார். சமுதாயம் பார்த்தது. இயேசு அவன் என்னைக்கு சந்திச்சான், வாழ்க்கை மாறினது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு என்ன வந்துட்டு. அப்ப எல்லாரும் இப்ப அவன் வீட்டை ஆசீர்வதிக்கப்பட்டதா பார்த்தாங்க. அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா பார்த்தான். அவனை பார்க்கும்போது இவன் ஆபிரகாமின் குமாரன். அவனுக்குள்ள உடன்படிக்கைக்கு இவன் யாரு? சொந்தக்காரன். கர்த்தர் மாற்றினான். அல்லேலூயா. இயேசு அவன் சந்தித்த அந்த சந்திப்புக்கு பிறகு வாழ்க்கையை பார்த்த அத்தனை பேரும் வித்தியாசத்தை பார்த்தார். ஒரு பெரிய பாவத்தை செய்த சகோதரிய பிடிச்சிட்டாங்க. உண்மை கண்டுபிடிச்சிட்டான். கொண்டு வந்து இழுத்து எல்லாரும் அவமானப்படுத்தி தெருவெல்லாம் இழுத்துட்டு வந்து வழியெல்லாம் அவளை அசிங்கமா பேசி அவமானப்படுத்தி கல்லெறிகிறதுக்கு ஆயத்தமாயிட்டான். அல்லேலூயா. இயேசு அவளை சந்திக்கிறார். நான் உன் ஆக்கினைக்குள்ள தீர்க்க மாட்டேன், இனி நீ பாவம் செய்யாத அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல மகளா மாறிட்டான். அவங்க அதுக்கப்புறம் ஒரு பாவியா யாரும் பார்க்க முடியல. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவாட்டியா பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவருடைய ராஜ்யத்திற்கும் உதவியா மாற கர்த்தர் என்ன செய்தார்? உதவி செய்தார். மத்தியான நேரம் தண்ணி பிடிக்கிறதுக்கு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் சமாரியாவில் ஒரு ஸ்திரீ வந்து நிற்கிறா. இயேசு அவளை சந்தித்தார். அல்லேலூயா. அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உன் புருஷனை கூட்டிட்டு வாங்க ஆண்டவர். அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு புருஷன் இல்லை. ஏசப்பா சொல்லுவாங்க, ஆமாம் உண்மைதான், உனக்கு 5 புருஷன் இருந்தான், இப்போ ஒருத்தன் இருக்கான், அவன் உனக்கு யார் கிடையாது, புருஷன் கிடையாது. உண்மைதான். அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. தண்ணி பிடிக்க வந்தவங்க அந்த குடத்தை அங்கேயே வச்சுட்டு ஊருக்குள்ள ஓடுறாங்க. நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாரு, நீ வந்து பாருங்க, அவர் தான் மேசியாவான், வந்து பாரு. அது வரைக்கும் வாழ்க்கை சரி கிடையாதுங்க. பாவி பொல்லாத வாழ்க்கை. யாரும் கிட்ட நினைச்ச மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனா இப்ப ஒரு ஊரையே அந்த சகோதரி என்ன செய்யறாங்க, ஆதாயம் பண்றதுக்கு உதவியா இருக்கிறாங்க. அந்த ஊரே இயேசுக்கு சொந்தமா மாறுறதுக்கு ஆண்டவர் அவங்களை பயன்படுத்துறார். இப்ப அவங்கள பார்த்த கண்ணை எப்படி பார்க்கும்? பழைய ஆளை பார்க்க முடியுமா? அல்லேலூயா. இல்லவே இல்லைங்க. சவுல் இயேசுவை தமஸ்கு வீதியில சந்திக்கிறதுக்கு முன்னாடி திருச்சபையை உபத்திரவப்படுத்தினவன். ஸ்திரீகள் குழந்தைகள் கூட வித்தியாசம் பார்க்காம அவங்கள கொடுமையா துன்பப்படுத்தினவன். பரிசுத்தவான்கள் சிறையில் அடைக்கப்பட காரணமா இருந்தவன். ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது அதுக்கு நான் தான் சாட்சின்னு தைரியமா நின்னவன். ஆனா அவன் மனம் மாறினான், சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தான், ஊழியக்காரனும் மாறிட்டான். பெரிய அப்போஸ்தலனா கர்த்தர் அவனை பயன்படுத்துறார்.
அவன் மூலமாக அற்புத அடையாளம்லாம் நடக்குது. இப்போ அவனை பார்க்குற கண் எப்படி பார்க்குது? ஒரு பரிசுத்தவனா பார்க்குது. அவன் கர்த்தருடைய கரத்தின் ஆயுதமாக பார்க்குது. இதுதாங்க ஆண்டவர் செய்கிற வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னையும் என் வாழ்க்கையும் கர்த்தர் அப்படி தான் மாற்றி இருக்கிறார், எங்கள் சூழ்நிலைகள் அப்படி தான் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் கொடுத்ததுனால தான் மாற்றம் அடைந்தவர்களாக நம்ம வந்திருக்கிறோம். மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடுறோம், பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் இப்போ எப்படிப்பட்ட இருதயம்? எத்தனை பேர் அப்படி ஆராதிக்க முடியும்? ஆண்டவர் நமக்குலாம் எப்படிப்பட்ட இருதயத்தை தந்திருக்கிறார்? மறுரூப இருதயம். நம்முடைய சிந்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? புதுசாக்கிட்டார். இப்போ நம்ம யாரும் பழையவர்கள் அல்ல. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் எப்படி ஆயிட்டு? புதுசா மாறிட்டு. புது சிருஷ்டிலாம் கை அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். அப்படியே கை அசைச்சு ஒரு 100 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை புதிதாய் மாற்றினீரே, என் சிந்தையை மாற்றினீரே, என் மனதை மாற்றினீரே, என் வாழ்வை மாற்றினீரே, என் இருதயத்தை அனல் மூட்டினீரே. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று என்னை மாற்றினவரே, உங்களை நான் துதிக்கிறேன்ப்பா. இப்போ நாம் யாரும் பழைய சிருஷ்டி கிடையாது. நாம் யாரும் பழைய மனிதனை அணிந்து கொண்டவர்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, புதிதாக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், மகிமையை சுமக்கிறவர்கள், தேவ பிரசன்னத்தில் களி கூறுகிறவர்கள். அல்லேலூயா. அன்றி ஆண்டவரே, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். ஓ, துதித்திட வந்தோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. அல்லாஹ் கைத்தட்டி பாடுங்க. அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே பாடுங்க. ஆராதிக்க வந்தோம். ஓ glory. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. ஆமென். ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஓ துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா. இந்த மாற்றங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு ஈவாய் கிடைத்திருக்கிறது. கிஃப்ட் ஆஃப் காட்.
தேவனுடைய வெகுமதி. இது இலவசமாய் நாம் பெற்றிருக்கிறோம். இதுக்கு நாம எந்த கிரையும் என்ன செய்யல. கர்த்தர் அதற்கான முழு கிரயத்தை என்ன செய்திருக்கிறோம். அப்ப நாம் அவருக்கு எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவங்களா இருக்கணும். எத்தனை பேர் நன்றி உள்ளவங்களா? கடந்த நாட்களில் ஏசப்பா உங்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் கிருபையாய் கடந்து வர உதவி செய்தார். ஒவ்வொரு வாரத்தை கடந்து வர பலன் கொடுத்தாரு. நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டதற்காக, நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக, பாவங்களுக்கு விலகி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக, இயேசுவின் நாம மகிமைக்காக சாட்சியாய் நிற்க நம்மை பயன்படுத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மனதின் ஆழத்திலிருந்து அந்த நன்றி வரட்டும். உங்களுக்கு தான் ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறார். நீங்க தான் அதை அனுபவிச்சிருக்கீங்க. உங்க குடும்பத்திற்கு அதை செய்திருக்கிறார். ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு நல்ல நன்றி சொல்லுங்க. நீங்க சொல்ற நன்றி பலிய நாம் பார்க்கும்போது உங்க முகத்தை பார்க்கலாம், நீங்க கையை உயர்த்துறத பார்க்கலாம், கையை அசைக்கிறத பார்க்கலாம், நீங்க சத்தமா சொல்றத பார்க்கலாம். ஆனா கர்த்தர் தான் இதயத்தை பார்க்கிறார். நாம் பார்க்கிறதற்காக நீங்க நன்றி சொல்ல அவசியம் இல்லை. நான் சொல்றதுக்காக நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கட்டாயம் இல்லை. மனதார நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றி. ரெண்டு கைகளை உயர்த்தி, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். உண்மையா? நான் உம்மை எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். நம்முடைய நன்றி பலிகளை ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னா முற்றிலும் நம்மளை தகன பலியை கொடுத்து முழுவதுமா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் நான் எனக்கு ஏன் விருப்பம் ஏன் சுயம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஜார்ஜ் முல்லர்கிட்ட ஒரு நாள் ஒரு நபர் வந்து, ஐயா உங்க ஊழியத்தின் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அப்ப ஜார்ஜ் முல்லர் சொன்னாராம்,
இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், சுயத்திற்கு செத்துட்டேன்பா, அதுதான் என் ஊழியத்தின் வெற்றிக்கு ரகசியம். அவனுக்கு டக்குன்னு புரியல. சொன்னா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அவர் சொன்னாராம், நேர கல்லறைக்கு போ, கல்லறையில் கல்லறை கட்டி வச்சிருக்கும்ல, ஒருத்தர் போட்டோ பேரெல்லாம் எழுதியிருக்கும்ல, அதில் ஒரு நபரை பேரை சொல்லி கூப்பிடு. உன்னால் எவ்வளவு அசிங்கமா கேவலமா அந்த நபரை திட்ட முடியுமோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டு, எவ்வளோ நேரம் திட்டணும்னு தோணுதோ திட்டு. அதுக்கப்புறம் அதே நபரை பேரை சொல்லி கூப்பிட்டு மனசில் என்னென்ன சொல்லி அவரை வாழ்த்தணும்னு தோணுதோ அத்தனையும் சொல்லுப்பா, புகழ்ந்து தள்ளு, எவ்வளோ நேரம் செய்யணுமோ அதை நீ செய், அதுக்கப்புறம் வா அப்படின்ட்டார். இவனும் போயிட்டு வந்திருக்கான். அது மாதிரி செஞ்சுட்டு, ஐயா இன்னைக்கு சொன்னதை நான் செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டேன் வந்துட்டேன். அப்போ அவர் கேட்டாராம், நீ பயங்கரமா பேசினிய, கேவலமா அசிங்கமா தூஷணமான வார்த்தையெல்லாம் சொன்னிய. அவர் எந்திரிச்சு கோவப்பட்டு, ஏய் எனக்கு உனக்கு என்ன, என்னைய பேசுறதுக்கு நீ யாரு, உன்னை சண்டைக்கு வந்தாரப்பா? இல்லையா, புகழ்ந்து பேசினிய, உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணி உனக்கு ஷேக்கன் கொடுத்து உன்னை கட்டி பிடிச்சி தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொன்னாரா? இல்லை. நீ மோசமா பேசும்போது அவர்கிட்ட இருந்து எந்த பதில் இல்லை, புகழ்ந்து பேசும்போதும். இதுதான் சுயத்திற்கு மறித்தல். இப்படி இருந்துட்டா போதும், வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்திடலாம், அவருக்கு சாட்சியா கடைசி வரைக்கும் இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் சொல்ற, ரட்சிப்பின் பாத்திரம்னா எதுக்குமே நான் தகுதி கிடையாதுப்பா, ஆனா என்னை நீங்க தேடி வந்தீங்களே, என்னை நீங்க ரட்சித்தீங்களே, அந்த உள்ளத்தோடு தான் நான் உங்களுக்கு ஆராதனை செய்வேன்ப்பா, அந்த உள்ளத்தோடு தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன்ப்பா. நீங்க உணர்ந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களையும் உங்க பலிகளையும் ஆண்டவர் அங்கீகரிப்பார். கரங்களை உயர்த்தி, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. உண்மையா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீங்க ரட்சித்த போது நாங்க எப்படி இருந்தோம்னு எங்களுக்கு தெரியும்ப்பா, எங்க நிலைமை எப்படி இருந்ததுன்னு தெரியும்ப்பா, எங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தெரியும்ப்பா. ஆனால் அந்த நேரத்திலேயே எங்களை ஏற்றுக்கொண்டீரே, அந்த கல்வாரி அன்பை எங்க மேல வெளிப்படுத்தினீரே, அந்த இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை எங்களை கழுவி சுத்திகரித்தீரே, உம்முடைய பிள்ளையா எங்களை மாற்றினீரே. அந்த அன்புக்கு முன்பாக எங்கள் வாழ்வை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.